ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் 2021 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே 1 இயர் டெஃபினெட்லி இருக்குது. பட் இந்த 1 இயரில் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி இருந்தால் தான் இந்த ஜர்னி நமக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். இன் தட் சினாரியோ ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களுக்கான ஸ்டடி பிளானை மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இஃப் அட் ஆல் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் டூ see that. பிகாஸ் எப்பயுமே நீங்கள் உங்களுக்கு என்ன டைமிங் இருக்குது அண்ட் உங்களுடைய கல்ச்சரை வச்சு தான் உங்களால் ஒரு ஸ்டடி பிளானை மேக் பண்ண முடியும். லைக் உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் கொடுக்க முடியும், எவ்வளோ ஸ்பீடாக படிப்பீங்க, எத்தனை வாட்டி படித்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்கள் ரிட்டென்ஷன் பவர் என்ன, இந்த மாதிரியான பல பேசிஸில் தான் ஒவ்வொருத்தருடைய ஸ்டடி பிளானும் இருக்கணும். ஸோ இதனால தான் நம்ம ஸ்டடி பிளானை எப்படி ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலாக மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். பட் நிறைய பேருக்கு ஒரு சாம்பிளாக ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி கொடுங்க, ஸோ தட் எங்களுக்கு அதை பேஸாக வச்சு எங்கள் ஸ்டடி பிளானை நாங்கள் மேக் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு 1 இயர் ஸ்டடி பிளானை தான் கொடுக்க போகிறேன். ஸோ இது எக்ஸாக்ட்லி 1 இயர் அப்படின்னு சொல்ல முடியாது, 10 months ஆஃப் ஸ்டடி பிளான் தான் நான் வச்சுருக்கேன். ஏன் நான் 10 months அப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ 10 monthsலாம் முடிச்சுட்டு பாக்கி 2 or 3 months நான் ப்ரிலிம்ஸ்க்கு ரிவிஷனுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய பிளான். ஸோ அந்த டைமில் புதுசாக படிக்கிறதுக்கு கண்டிப்பாக படிக்க மாட்டேன். ஸோ 10 மாதம் நான் ஒரு டார்கெட் வச்சு எனக்கான ஸ்டடி பிளானை மேக் பண்ணியிருக்கேன். அகெயின் திஸ் இஸ் மை ஐடியா. ஸோ உங்களோட ஐடியா இப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் ஆல்சோ பி திஸ். ஓகே, ஸோ இப்போ ஐ வில் ஷேர் த திங்ஸ் விச் ஆல் ஐ டிட் அண்ட் ஐ வில் ஆல்சோ சே வை ஐ டிட் தட். ஸோ இப்போ நான் சொல்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் அந்த கிளாரிட்டியே உங்களுக்கு வந்து இந்த பிளானை ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு பிடிஎஃப் தான். இந்த பிடிஎஃப் நானே சும்மா டிசைன் பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. இதோடைய லிங்க்கை நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஐ வில் அப்லோட் திஸ் இன் அ ட்ரைவ் அண்ட் ஐ வில் ஷேர் தட் வித் யூ. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி சும்மா பார்த்துக்கிறதுனாலும் ஓகே, or else if you wish continue watching this you could also watch this because I will be saying few points like இது ஏன் இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ண, இது எப்படி டைனமிக்காக ஆக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக இது இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான பல ஆஸ்பெக்ட்ஸை I will be keeping on explaining. Okay, so that is one particular point which I actually wanted to share. And other than that, plan போடுறத விட executing a plan is way more important, so keep that in mind. பிளான் போட்டுட்டோம் அப்படின்னா செம்ம ஹாப்பியாக இருக்கும். எஸ், நானும் இப்போ செம்ம ஹாப்பியாக இருக்கேன் பிகாஸ் ஐ ஹாவ் அ கிளியர் பிளான் இன் மை ஹேண்ட். லைக் நெக்ஸ்ட்டு 10 monthsக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதோட ஒரு கிளாரிஃபைடு பிளான் என் கையில் இருக்குது. அப்போ எனக்கு அதுவே வந்துட்டு ஒரு பூஸ்ட் கொடுத்துரும். ஓகே, ஐ எம் இன் அ ரைட் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதே பூஸ்ட் எனக்கு நெக்ஸ்ட் 1 month கழிச்சு 6 months கழிச்சு இருக்குமானா இருக்கணும். எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த பிளானை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதான். ஸோ கீப் தட் இன் மைண்ட். நீங்கள் எவ்வளோ நாளும் பிளான் போடுங்க, பட் கீப் ஃபாலோவிங் இட். தட் இஸ் வே மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, வித் ஆல் தோஸ் ஸ்டோரிஸ் wrapping up, நம்ம இப்போது பிளானை பார்க்க போகும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் நெசசரி ஃபார் யூ டு ஹாவ் அ இயர்லி பிளான் அண்ட் தென் அ மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி பிளான். ஸோ இயர்லி பிளான் அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி இட் இஸ் ஃபார் அ இயர் அப்படிங்கும்போது மந்த் வைஸாக தான் நம்ம ப்ரொசீடே பண்ண போகும். கம்ப்ளீட் இயர்க்கு யூ ஹாவ் டு கம்ப்ளீட் த சிலபஸ் அண்ட் ஸ்டப்ஸ், அவ்வளோதான். ஸோ அது உங்களோட இயர்லி பிளான். லீவ் தட் அசைட். அண்ட் கம்மிங் டு த டெய்லி பிளான்ஸ், ஃபர்ஸ்ட் என்னோடைய டெய்லி டார்கெட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தென் அண்ட் தென். ஸோ தட் இப்போ இன்னைக்குள்ள நியூஸை ஏதோ ஹிந்து நியூஸ் பேப்பர் இல்லை பிஐபி ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து நான் படித்து முடிச்சிருவேன். மேப்பை நான் டெய்லி பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன் பிகாஸ் ஒன்று என்னுடைய ஆப்ஷனல் ஜியாகிரஃபி. ஸோ எனக்கு மேப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ளஸ் மேப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹைலி வாலட்டைலான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட ஈஸ்ட்டில் பே ஆஃப் பெங்கால் இருக்குது, இந்தியாவோட வெஸ்ட்டில் அரேபியன் சி இருக்குது. கரெக்டாக கரெக்டு தான் இல்லை தான் அப்படின்னு நம்ம இப்போ கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம், ஆனால் எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ த மோர் அண்ட் யூ see the மேப்ஸ், உங்களுக்கு அது வந்து கிளாரிஃபைடாக தெரியும். ஸோ பார்டர்ஸ் பார்க்கலாம், நம்ம வந்துட்டு கேபிட்டல்ஸ் பார்க்கலாம், எதுக்கு மேலே எது இருக்குது, எதுக்கு கீழே என்ன இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் மேப்ஸில் பார்த்துட்டே இருக்கலாம். இந்தியா மேப்பும் பார்க்கணும், வேர்ல்டு மேப்பும் பார்க்கணும், திமேட்டிக் மேப்ஸும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மேப்ஸ்லேயே இருக்குல்ல. ஸோ டெய்லியே ஒய் நாட் ஒரு 10 minutes 20 minutes சும்மா ஃபன்னாக ஜாலியாக பார்க்கறதுக்கு இட் would be a சூப்பர் திங். லைக் ஈவன் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட கேம்ஸ் கூட விளையாடலாம். உங்கள் வீட்டில் அக்கா தம்பி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மேப் நோட்டை கையில் கொடுத்துட்டு இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடி அப்படின்னு சும்மா ஒரு பிளேஸை சொல்லுங்கள். அகைன் ரிவர்ஸ் அவங்க சொல்லும் போது நீங்கள் விளையாடலாம். ஈவன் இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது சின்சியராக உட்காந்து புக்கை படிச்சுட்டே இருக்கிறதுலாம் இல்லை. மேக் இட் enjoyable. Only then you can actually go through the whole journey. 300 daysக்கு உட்காந்து படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் தான் அடிக்கும். ஸோ இன்ட்ராக்ஷன் பேசிஸில் இந்த மாதிரி மேப்ஸ் எல்லாம் ஈஸியாக உள்ளே கொண்டு வர முடியும். அடுத்தது
I have a practice of listening a lot. ஸோ எனக்கு ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் ஆகல்ஸ் ராஜ்யசபா டெலிவிஷனோடைய நியூஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு நியூஸ் கேட்கணும் அப்படிங்கிறது என்னோடைய பிளானை. பாசிபிளி ஐ ஹியர் போத். ஸோ நான் வந்து என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வாக்கிங்லாம் போகும்போது ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் பார்த்து முடிச்சுக்குவேன், ஐ மீன் கேட்டு முடிச்சுக்குவேன். அண்ட் ராஜ்யசபா டிவி நியூஸில் பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி அது ரெண்டுத்துலேயுமே பிக் பிக்சர்னு ஒரு ஷோ இருக்குது, ஆல் இண்டியா ரேடியோவில் ஸ்பாட்லைட்னு ஒரு ஷோ இருக்குது. இந்த ரெண்டு ஷோவுமே ஏதாச்சும் ஒரு இஷ்யூ, கரண்ட் ட்ரெண்டிங் இஷ்யூவை எடுத்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். அதனால நான் அதையும் என்னுடைய டெய்லி ஷெட்யூல்லையே ஒரு பார்ட்டாக வச்சுருக்கேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, அட் டைம்ஸ் நம்மளால் பேப்பரை ஃபுல்லாக படித்து முடிக்க முடியாது. ஹார்ட்லி 1 hour 2 hours நம்ம பேப்பருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். சில சமயம் சின்ஸ் ஐ எம் அ ஒர்க்கிங் ஹஸ்பண்ட், எனக்கு இப்போ வேலை பார்த்துட்டே பேப்பரை பார்த்து முடிக்க முடியுமான்னு தெரியாது. மேபி நான் சில இம்பார்ட்டன்ட் நியூஸை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது சில வெப்சைட்ஸ், சில ஸ்டாண்டர்ட் வெப்சைட்ஸ் நிறையா நியூஸை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு மல்டிபிள் வெப்சைட்ஸ். ஓகே, இப்போ நான் எனக்கு அதில் 2 வெப்சைட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஜிகே டுடே, இன்னொன்று வந்துட்டு இன்சைட்ஸோடைய டெய்லி கம்பைலேஷன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ஐ வில் ஃபிக்ஸ் ஆன் இன் டு அ சிங்கிள் சோர்ஸ் அண்ட் ஐ வில் கம்ப்ளீட் இட் டெய்லி. ஸோ தட் எனக்கு வந்து எதையும் நான் விட்டுருக்க மாட்டேன், பெண்டிங் விழாது. தட் இஸ் ஒன் திங் விச் ஐ எம் ஹேவிங் இன் மைண்ட். அண்ட் நெக்ஸ்ட் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் விச் இஸ் அ வெரி குட் ப்ராக்டிஸ். ஸோ தட் உங்கள் மெயின்ஸை வந்துட்டு ஈஸியாக எழுதலாம். மெயின்ஸ் எழுதுறதுல ரொம்ப முக்கியம் வந்துட்டு த டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டப்ஸ். ஸோ நம்ம நிறைய படித்தாலுமே அல்டிமேட்லி எக்ஸாமில் என்ன ரீப்ரொடியூஸ் பண்ணுறோங்கிறது தான் ஒரு விஷயம். அப்படிங்கும்போது ரைட்டிங் ப்ராக்டிஸ்லாம் இன்னோவேட்டபிள். ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸை பற்றி நாம் படிச்சுக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. பட் டோன்ட் வரி, யாருமே எடுத்த உடனே செம்மையாலாம் எழுத முடியாதுல்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்க ஆரம்பிப்போம். பட் எழுத தான் பழக்கம் வரும். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட்டு வீக்லி பிளான்ஸ் அப்படின்னு வரும்போது சேம் அகெயின் நம்ம நிறைய வெப்சைட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ நிறைய வெப்சைட்ஸில் குவிஸ் மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டெய்லி நம்மளால் குவிஸை எடுக்க முடியுமானா ஆப்வியஸ்லி முடியாது. ஸோ என்னோடய பிளான் என்ன அப்படின்னா, நான் இப்போ 6-7 days கரெக்டாக ஃபஸ்ட் படித்து முடிச்சதுக்கப்புறமா மேபி சாட்டர்டே ஆர் சண்டே when I am free and when I have some time, நான் அந்த 1 weekக்கான குவிஸை முடிச்சுக்குவேன். ஸோ குவிஸுங்கிறது ஹார்ட்லி 5 questions தான் இருக்கும். ஸோ 1 weekன்னு பார்த்தீங்கன்னா 35 question தான். ஸோ நான் வீக் ஆன் வீக் அந்த 35 questions எடுத்து ட்ரை பண்ணேன்னா நான் ஒழுங்காக படித்தேன்னா படிக்கலையாங்கிறது எனக்கு தெரியும். ப்ளஸ் ரிவிஷனும் ஆச்சு. அண்ட் என்னோடய ரிட்டன்ஷன் பவர் ஆப்வியஸ்லி அதிகமாகிடும். அதனால ஐ எம் ஃபாலோயிங் திஸ் ப்ராக்டிஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபாலோ திஸ் ப்ராக்டிஸ். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் விச் இஸ் வே டூ இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் எல்லாமே. லைக் அதில் எவ்வளோ கிளாரிட்டி இருக்கோ அந்த லெவலுக்கு நம்மளால் பர்ஃபெக்டாக எக்ஸாம் எழுத முடியும்ல. ஸோ அதனால I'll be following both like prelims-kum seri, mains-kum seri. I'll be revising at least a year of previous year question paper. So that எனக்கு அது பயங்கர கிளாரிட்டியாக என் மைண்டில் நிற்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால அதுவும் என்னுடைய ஒரு பார்ட். நெக்ஸ்ட்டு சிசாட் ப்ராக்டிஸ். ஸோ சிசாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அது ரொம்ப பயமாலாம் இருக்கும். ஆக்சுவலி அது அவ்வளோ பயப்பட வேண்டிய ஒரு டாபிக் கிடையாது. பட் ஸ்டில் வி நீட் ப்ராக்டிஸ். ஸோ அப்படிங்கும் போது ஈவன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை மட்டும் நம்ம தெளிவாக எல்லா கொஷின்ஸையும் பார்த்து முடிச்சிருந்தோம் அப்படின்னாலே அடுத்தடுத்த எக்ஸாம்ஸை ஈஸியாக அட்டனே பண்ண முடியும். ஸோ அதை நான் வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பிகாஸ் அகெயின் எனக்கு 3 months ஆஃப் ரிவிஷன் பிளான் வச்சுருக்கேன். அந்த டைமில் ஐ வில் புஷ் ஆன் ஈவன் மோர் அண்ட் ஐ வில் ஹேவ் கிரேட்டர் ப்ராக்டிஸ். ஸோ இந்த 10 monthsக்கு எனக்கு இது போதும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு மந்த்லி அப்படின்னு வரும்போது மந்த்லி யோஜனா அண்ட் குருக்ஷேத்ரா ரெண்டுமே நான் படிச்சிருவேன். சின்ஸ் ஐ எம் அ ஜியோகிரஃபி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட், குருக்ஷேத்ரா படிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்சர் ரைட்டிங் ஜியோகிரஃபி ஆப்ஷனலுக்கு. ஸோ அதனால நான் குருக்ஷேத்ராக்கும் போகிறேன். நீங்கள் குருக்ஷேத்ரா வேணாம்னு நினச்சிங்கன்னா யோஜனா மட்டும் போனால் போதும். அண்ட் தோஸ் ஹூ டோன்ட் நோ வாட் இஸ் யோஜனா அண்ட் குருக்ஷேத்ரா, இட் இஸ் அ அஃபிஷியல் மேகசின் பை கவர்மெண்ட் சைட். ஓகே, ஸோ கவர்மெண்ட் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தே ஆர் ரிலீசிங் தீஸ் மேகசின்ஸ். ரொம்ப நாள் 20 rupees தான் யோஜனா, குருக்ஷேத்ரா 30 rupees இருக்கும். யோஜனா தமிழில் கூட இருக்குது, திட்டம்ங்கிற பேரில் சில கடைகளில் கிடைக்கும். ஆல்ஸ் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் காசு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே கூட வரும். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மந்த்லி கம்பைலேஷன்ஸும் நான் முடிக்க ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஜான்வரி 2020 வந்து மே 2021 வரைக்கும், அதாவது த மந்த் பிஃபோர் வி ஆர் ரைட்டிங் த எக்ஸாம். ஸோ அது வரைக்குமே நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் 1.5 years ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அண்ட் ஈவன் நீங்கள் இதுக்குள்ள நடுவில் டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக ஜான் 2020 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த சினாரியோ நான் மந்த்லி ஒன்ஸ் நான் பிளான் பண்ணி அந்த 1 month ஆஃப் கம்பைலேஷன்ஸை முடிக்கணும் அப்படிங்கிறது என் பிளான். இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் டெய்லி வீக்லி பிளானை தவிர இந்த மந்த்லி பிளானை நான் எங்கேயாச்சும் அந்த மாதத்துக்குள்ளே போய் சொகி வைக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ரிவிஷன் ஆப்வியஸ்லி இட் இஸ் இன்னோவேட்டபிள். ஸோ அந்த மாதம் முடிக்கிறதா அந்த மாதமே முடிச்சிடணும். ஸோ பாசிபிளி 27, 28, 29, 30 இந்த 4 நாளுமே
கம்ப்ளீட்லி ரிவைசிங் வாட் ஐ லேர்ன்ட் ஃபார் தட் மந்த் அப்படிங்கிறது என்னுடைய பிளானு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அக்கார்டிங்லி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இயர்லி கம்பைலேஷன்ஸ், ஐ மீன் இயர் பிளானுக்கு என்ன அப்படின்னா, இந்தியா இயர் புக்னு ஒரு புக்கை நம்ம படித்து முடிக்கணும். எக்கனாமிக் சர்வேன்னு ஒரு புக்கை ஆகும், ஸோ அதையும் நம்ம படிக்கணும். அது தவிர ஆர்ட் அண்ட் கல்ச்சரை நான் உள்ளே ஆட் பண்ணலாம், நான் வெளில ஆட் பண்ணிட்டேன். ஸோ தட் ஐ ஃபைண்ட் சம் டைம் த்ரூ அவுட் த இயர் அண்ட் ஐ கம்ப்ளீட் இட், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் அல்டிமேட் கம்ப்ளீஷனுக்கு நம்ம செஞ்சுக்க வேண்டிய சில எக்ஸ்ட்ரா புக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் நாட் புக்ஸ், தீஸ் ஆர் சம்திங் விச் இஸ் ஸோ பேசிக். லைக் மினிஸ்ட்ரிஸ் பற்றி நீங்கள் கற்றுக்கணும், கவர்மெண்டல் டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி கற்றுக்கணும், எந்த டிபார்ட்மெண்ட் கீழே என்ன ஸ்கீம்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் உங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ஆப்வியஸ்லி இருக்கும். பட் அதை தாண்டி இந்த இந்தியா இயர் புக் அப்படிங்கிறது ஒரு இயர்லி கம்பைலேஷன். ஸோ அதையும் நம்ம படித்தாதான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம படிக்கணும். டோன்ட் வரி, வில் பி லேர்னிங் லாட் அபவுட் திஸ் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். பட் என் பிளானில் ஐ ஹவ் ஜஸ்ட் இன்க்ளூடட் ஆல் தீஸ் திங்ஸ், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் வந்துட்டு we can have two approaches. ஒன்று சப்ஜெக்ட் வைஸ் அப்ரோச், இன்னொன்று புக் வைஸ் அப்ரோச். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் அப்ரோச் அப்படின்னா என்னென்னா, நான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி, ஸோ ஹிஸ்ட்ரியில் நான் இதெல்லாம் படிக்க போவேன், இப்படி படிக்க போவேன். ஐ டேக் ஹிஸ்ட்ரி, ஐ ரீட் இட் கம்ப்ளீட்லி. அண்ட் நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அப்படி போகலாம். இப்போ நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா புக் வைஸ். ஸோ ஐ ரிலை ஆன் புக்ஸ் அண்ட் ஐ ஹேவ் அ வெரி லிட்டில் ஷோஸ். ஸோ இதுலேயே உங்களுக்கு புக் லிஸ்ட்டும் நான் சொல்லிடுவேன். அண்ட் எஸ் ஃபார் இதில் சில புக்ஸில் மேபி வி கேன் டேக் சேஞ்சஸ். பட் இப்போதைக்கு நான் ஒரு பேஸாக இந்த புக்ஸ் எல்லாம் மட்டும் வச்சுருக்கேன் எனக்கு, என்னோடய ஐடியாவுக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்துன்னு நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஐ எம் ஸ்டார்டிங் இன் மே. இட் டசன்ட் மீன் யூ ஹவ் டு ஸ்டார்ட் இன் மே. இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் எனி டைம், அதில் வந்து 10 monthsக்கு யூ கேன் ஃபிட் திஸ் பிளான் இன். ஸோ திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் திஸ் இயர், ஃபார் எனி இயர் யூ கேன் சேஞ்ச் இட் அக்கார்டிங்லி அண்ட் யூ கேன் டூ இட். ஸோ அதனால தான் அந்த மந்த் வைஸ் கொடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாத்தையுமே 6th standard என்சிஆர்டிஸை முடிக்க போங்க. வே டூ லிஸ்ட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல? எஸ், ரொம்ப கம்மியாக படிக்க போங்க. ஸோ தட் எனக்கு இந்த 4 என்சிஆர்டிஸை நான் உருப்படியாக படித்தேன் அப்படின்னாலே தட் வுட் பி வே டு கிரேட். இதனால் நான் எப்படி ஸ்பேஸ் அவுட் பண்ணலான்னா, இந்த மே மாதத்தில் இருக்கிற 4 வாரம் வீக்லி 1 என்சிஆர்டி தான் படிக்கணும், விச் ஐ குட் ஆப்வியஸ்லி டூ. ஸோ நான் இதை பண்ணிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மந்த் 2ல் பார்க்கும்போது நான் 7th standardக்கு அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுவேன். அண்ட் 7th standard படிக்கும் போது பொலிட்டிக்கல் சயின்ஸில் மட்டும் 8th standardயும் சேர்த்து படிக்கிறேன். மற்றபடி 7th standardல 4 புக்ஸு ப்ளஸ் 8th standard ஒரு புக்கு, 5 புக்கு. இப்போ நான் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கேன். ஸோ இதோடய நான் 9 புக்கு படித்து முடிச்சிருவேன். அடுத்தது மந்த் 3க்கு வரும்போது நான் சயின்ஸு 8th standard, ஹிஸ்ட்ரி வந்துட்டு 8th standardல 2 புக்கு இருக்கும், ரெண்டுமே சேர்த்து படிக்கணும். அண்ட் ஜியாகிரஃபியில் வந்துட்டு 8th standard அண்ட் பாலிட்டிக்ஸில் 9th standard. பிகாஸ் பாலிட்டி நான் போன மாதமே ஒரு புக்கு எக்ஸ்ட்ரா படித்தாங்க. ஸோ இப்போ அதில் மட்டும் 9th standardக்கு போயாச்சு. ஓகே, ஐ ஹவ் டன் சம்திங் இன் 3 months. லைக் ஒரு 8th standard லெவலுக்கு அது முடிச்சிட்டேன். 4th month வரும்போது 9th standard புக்ஸ் நான் எடுக்க போகிறேன். ஸோ கண்டெம்பரரி இந்தியா 1 and 2 அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் கிளாஸ் 10, சயின்ஸ் கிளாஸ் 9 அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கிளாஸ் 10. இது எல்லாத்தையுமே நான் சேர்த்து படிக்க போகிறேன். ஃபைன். ஸோ இது ஒரு ஹியூஜ் சம்மர். அண்ட் ஆல்ரெடி நான் ஒரு 200 days ஆஃப் என்சிஆர்டி பிளான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது அக்டோபருக்குள்ளே நம்ம என்சிஆர்டிஸை முடிப்போம்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக 4th month வரைக்கும் போயிருக்கோம். 5th monthலேயும் 6th monthலேயும் we are taking a great leap. ஸோ 5th monthல நெக்ஸ்ட்டு ஹையர் கிளாஸஸ் எல்லாம் 10th standard ஃபுல்லாக படிக்க போகும். அண்ட் 10th 11th கொஞ்சம் அண்ட் 6th month அக்டோபரில் 11th and 12th ஃபுல்லாகவே படிச்சுக்கும். ஐயோ இவ்வளோ படிக்கிறோமா அப்படின்னா நீங்கள் கவலைலாம் பட வேணாம். நீங்கள் 6th 7th 8th 9th 10th இந்த 5ல் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதோடைய கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் தான் 11th and 12th standardஆக இருக்க போகுது. ஸோ இட் வுட் பி டேம் ஈஸி ஃபார் யூ, டோன்ட் வரி அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அதனால தட் இஸ் மை பிளான். ஸோ அக்டோபரில் நான் ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் எவ்ரிதிங். செம்மையாக போயிருக்கோம்ல. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதுக்கு நவம்பர் எடுக்க போகிறேன். ஸோ நவம்பரில் ஐ எம் கோயிங் டு லேர்ன் அ லிட்டில் ஒன்லி. பிகாஸ் நவம்பரில் ஆப்வியஸ்லி வி ஹவ் தீபாவளி. அண்ட் தீபாவளி அப்படின்னாலே செலிப்ரேஷன்ஸ், வீட்டுக்கு போய்டுவோம், அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஜேர்னியில் பாஸ் ஆகும். பட் தயவு செஞ்சு பாஸ் பண்ணாதீங்க, ஸ்லோ பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். பாஸ்னால் நிப்பாட்டிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஓ மை காட் நான் யூபிஎஸ்சி படித்தேனா அப்படிங்கிற லெவலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நெவர் டூ தட். ஸோ நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா, ஸ்டார்ட் லிட்டில் பை லிட்டில். நம்ம டெக்ஸ்ட் புக்ஸையும் அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் ஆல்ரெடி நம்ம வந்து
நடுவில் தட் இஸ் 5th மந்த்லேருந்து லக்ஷ்மிகாந்த் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிப்போம். பிகாஸ் தட் இஸ் அ லிட்டில் டஃபர் திங். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு புக் அது. பிகாஸ் தட் இஸ் ஒன் சோர்ஸ் ஆஃப் புக் குட் பி வே டு குட். லைக் உங்களுக்கு பாலிட்டி படிக்கிறதுக்கு நிறைய கண்டென்ட் அதுலேருந்தே இருக்குது. ஸோ நம்ம ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாதமும் போகும். ஸோ அதனால் 7th மந்தில் லக்ஷ்மிகாந்த் 26 சாப்டர்ஸ் வரைக்கும் நம்ம படித்து முடிக்க போகும். ஸ்பேஸ் இட் அவுட் அக்கார்டிங்லி. அண்ட் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் 11 தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் ஒரு 8 லெசன் India Struggle for Independence. So in the book, this is not compulsory. That there are many books, but this is a good book. So அதனால நான் இந்த புக் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு 10 புக்கு அண்ட் ரமேஷ் சிங்கில் ஒரு 7 சாப்டர். ஸோ ரமேஷ் சிங் வந்து எக்கனாமிக்ஸ்க்கான புக்கு. எக்கனாமிக்ஸ்க்கு இது இல்லாமல் சங்கர் கணேஷ்னோ புக்கு இருக்கா, அதை கூட எடுத்துக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ இந்த புக்லாம் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால நான் இந்த புக்கை வச்சு பிளான் எடுத்துருக்கேன், அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் டிசம்பருக்கு வரும்போது ஐ எம் ஜஸ்ட் இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ். அண்ட் முக்கியமாக ஜிசி லியோங் புக்கை நான் உள்ளே கொண்டு வரேன். ஏன் நான் ஜிசி லியோங் புக்கை உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னா, ஜிசி லியோங் வந்து ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஒரு பேசிக்கான ஒரு புக்கு மாதிரி தான் இருக்கும், ரொம்ப குட்டி புக்காக தான் இருக்கும். பட் ஜாகிரஃபியில் நிறைய கண்டென்ட்டு உங்களுக்கு ஜிசி லியோங்லேருந்து கிடைக்கும். அது அவ்வளோ குட்டியாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஜாகிரஃபியை வந்துட்டு ஜிசி லியோங் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துக்கும், நிறைய கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ அதனால ஐ ஃபீல் லைக் கோயிங் வித் ஜிசி லியோங். இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் தென் தட்ஸ் ஃபைன். Okay, and next Janla again I'm trying to complete all these books, and by February I'll be completing all these books. அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னுடைய பிளான். ஐ வில் ஷேர் த பிடிஎஃப் வித் யூ அண்ட் யூ சீ டு இட். லைக் உங்களுக்கு இந்த பிளானில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ யூ கேன் ஆப்வியஸ்லி டூ திஸ். அண்ட் இப்போ நான் சொன்னதை தவிர இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, ஆப்ஷனல். ஸோ ஆப்ஷனல் அப்படிங்கிறதையும் நான் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, யூ ஸ்டார்ட் சம்வேர் பை செப்டம்பர் ஆர் அக்டோபர். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப் இந்த 5 மாதம் நீங்கள் ஆப்ஷனலுக்கு படிச்சிங்க அப்படின்னா தட் வுட் பி மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ அது ரொம்ப ஏர்லியாகவும் இருக்காது, ரொம்ப லேட்டாகவும் இருக்காது. நீங்கள் ஃபெப்ரவரியோட முடிச்சுட்டு மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் ரிவிஷன் எடுத்தீங்க. ஒரு 100 days ப்ரிலிம்ஸ் ரிவிஷனுக்காக மட்டும் எடுத்தீங்க அப்படின்னாலே ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க. அண்ட் அந்த 100 daysல யூ கேன் ஒன்லி டூ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ டூ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அண்ட் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன். அப்படி நீங்கள் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னாலே வேறு லெவலில் யூ குட் ஹேவ் சம் கான்ஃபிடன்ஸ். அண்ட் ப்ரிலிம்ஸ் முடித்தோடனே நீங்கள் மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்களா, ஸோ மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதி கிளியர் பண்ணிடுவீங்க. அப்படியே இன்டர்வியூ தான் அண்ட் ஃபைனலி போஸ்டிங் ஆகிடலாம். ஸோ பிளான் இஸ் வே டு குட். எனக்கு என் பிளான் நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட பிளானை நீங்கள் தான் போடுங்க. பிகாஸ் ஒன்லி தென் யூ வில் நோ. ஓகே, நான் இப்போ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னா பிகாஸ் ஐ ஹவ் ஷார்ட் லைக் கிட்டத்தட்ட 3 days இந்த பிளானில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் கம் டு திஸ் கன்க்ளூஷன் ஆஃப் ஃபாலோயிங் திஸ் பிளான். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் பிளானை நீங்கள் யோசிச்சு டேக் யோர் டைம். மேபி அது எத்தனை நாளானாலும் இருந்துட்டு போட்டோம், நாட் லைக் 10 மாதமாக பிளான் போட்டுக்காதீங்க. மேபி ஒரு 5 days or 1 week கூட நீங்கள் பிளான் போட எடுத்துக்கோங்க. நல்லா யோசிச்சு நான் ஏன் இந்த பிளானை போடுறேங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நான் எனக்கே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த பிளான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டூயிங் தட் புட் யோர் பிளான் அண்ட் அந்த பிளானே உங்களுக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸையும் ஒரு பக்கா மோட்டிவேஷனையும் கொடுக்கும். ஸோ அதுவே உங்களை ட்ரைவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக இதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ நான் ஃபுல்லாகவே புக் வைஸ் அப்படிங்கும் போதே சைடில் கம்ப்ளீட்டட்னு போட்டிருப்பேன். மேக் ஷூர் அட் எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் யூ ஹவ் டிக்ட் ஆல் தீஸ் பாக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் கையால் எழுதியே கூட போடுங்க. சின்ஸ் யூ கேனாட் டேக் பிரிண்ட் அவுட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம், நீங்கள் கையால் கூட எழுதி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போடும்போது மேக் ஷூர் யூ கம்ப்ளீட் த பிளான் ஆஸ் அண்ட் வென் அண்ட் ஹாவ் அ ட்ராக் ஆன் இட், ரெஃப்ளெக்ட் ஆன் யர் பிளான் அண்ட் கீப் இட் டைனமிக். லைக் இப்போ இது உங்களால் முடிக்க முடியல அப்படின்னா ஓகே, நான் நெக்ஸ்ட் மந்த் அதை கொண்டு போவேன், பட் எப்படி கொண்டு போவேன் அந்த மாதிரி பிளான் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் போஸ்ட்போன். அதை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, நியூஸ் கேட்கறதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுறீங்கன்னா விட்டுறீங்கன்னு தான் அர்த்தம். திரும்ப நமக்கு எடுத்து படிக்கவே மாட்டோம், டெஃபினட்டாக படிக்க மாட்டோம். ஸோ அதனால் கீப் தட் இன் மைண்ட். இஃப் யூ ஆர் கோயிங் டு அ கோச்சிங் கிளாஸ், கோ ரெகுலர்லி, பி ஸோ சின்சியர், பி ஸோ அடமெண்ட் அண்ட் ஹாவ் தட் ஸ்ட்ராங்கஸ்ட் டிட்டர்மினேஷன். ஒன்லி தென் யூ கேன் ஆக்சுவலி go through the journey very easily. Okay, so ரொம்ப ஈஸி தான். நீங்கள் டிட்டர்மைண்டாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப அசால்ட்டான விஷயம். ஸோ ஹாவ் த டிட்டர்மினேஷன் அண்ட் ஹாவ் தட் greatest courage so that உங்களால் இதை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ஐ ஹோப் திஸ் ஹெல்ப் யூ அட்லீஸ்ட் அ லிட்டில்.
whatsoever, please do send me in the comments below. And if you want to message me personally, you can always message me in my Insta ID. Thanks a lot for all your support. Thank you.